welcome to the show about BC bottom also as Mr. Phones and welcome back to my channel. So Island படம் பார்த்துட்டேன் நான் ஒரு ரிவ்யூஸ்ல தான் வந்திருக்கேன் பார்த்தலாம் சொன்னா பட் போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மென்ட் பார்த்து வந்துருங்களேன். தர்மேந்திர டிஎஸ் அவர்கள் தயாரிப்பில் வசந்த் விஷ்ணு அவர்கள் இயக்கி நடிச்சிருக்கும் படம் தான் கப்பு பிலிப்பின நடுவே அப்படிங்கிற கன்னட படம். இது கன்னடால மட்டும் இல்ல தமிழ்லயும் ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல படத்தோட பேர் பிறை தேடும் இரவில். அமானுஷ நடவடிக்கைகள் நிறைந்திருக்கும் தேவகிரி கிராமம் அதை எதிர்கொள்ள போகும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க கோஸ்ட் ஹண்டர் டீம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை சுருக்கம். ஒரு யங் டீமோட ஆனஸ்ட் எஃபர்ட் கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ்ல வரப்போகுது. தியேட்டர்ஸ்ல வரும்போது கண்டிப்பா நீங்களாம் தியேட்டர்ல போய் படம் பார்த்து இந்த டீமை நீங்க என்கரேஜ் பண்ணணும் அண்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ரிவ்யூ போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட்லி இவ்வளோ வருஷம் உழைப்பு, இவ்வளோ வருஷம் வெயிட், இவ்வளோ வருஷம் எஃபர்ட்டுக்கு அப்புறம் ஃபைனலி இந்த படத்தை இவ்வளோ மெனக்கெட்டு தியேட்டருக்கு கொண்டு வந்த அந்த டீம் சிவா அண்ணா, ரவிக்குமார் சார், அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாராட்டுக்கள். உங்கள் பர்சிவியரன்ஸ், உங்கள் ஹார்ட் ஒர்க், உங்கள் விடாமுயற்சி வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் ஐம் ஸோ கிளாட் இட் ஹாஸ் மேட் இட் டு த தியேட்டர்ஸ். அண்ட் நிறைய பேர் என்ஜாய் பண்ணதை பார்த்தேன். இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் மீ, நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ கிரேட் எஃபர்ட், தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் ஐலாண்ட் ஆன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கிளாப்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம் சொல்கிறேன். கதைக்களம் நம்ம பார்த்தது தான். ஐ மீன் ட்ரெய்லர்லேயே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் காட்டியிருப்பாங்க, ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் கல் மாதிரி சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, அந்த கல் வந்து வேற்று கிரகத்திலேருந்து நம்ம உலகத்துக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இந்த கல்லை பயன்படுத்தி, அதாவது தப்பாக பயன்படுத்தி இந்த உலகத்தை அழிக்கிற நிறைய விஷயங்கள் இந்த வில்லன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். சரிங்களா? ஸோ இந்த கல் இந்த வில்லன் கையில் கிடச்சிருச்சு. இவன் வந்துட்டு இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு எல்லா விஷயம் செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இந்த கல்லை நம்ம மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி, இல்லைனா உலகம் அழிஞ்சிரும், மொத்தமாகவே டிஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக ஏலியன் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஏலியனை அனுப்பிச்சிக்கிறாங்க. இங்கே அந்த ஏலியன் தான் நம்ம ஏலியன் அயலான் டாட்டூ அப்படிங்கிற. சரிங்களா? அவங்களோட பேர் வந்து இந்த படத்தில் டாட்டூ. சரியா? ஸோ அந்த ஏலியன் தான் இங்கே வருது. நம்ம சிவானா கூட இந்த ஏலியன் எப்படி கனெக்ட் ஆகுது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்லை மீட்டாங்களா, ஏலியனை சேஃபாக அனுப்பிச்சிச்சாங்களா அப்படிங்கிறத மொத்த கதையும் அயலான் வருது. சரிங்களா? அதுதான் கதை களம். பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஎஃப்எக்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு பெரிய 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 சேலஞ்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வேற லெவல் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே பெருசாக பிசிறு தட்டின மாதிரியே தெரில. எக்ஸலண்ட் ஒர்க் டு த விஎஃப்எக்ஸ் டீம் அண்ட் அகேன் த டீம் ஐலாண்ட் டீமுக்கு வந்துட்டு சொல்லி ஆகணும். விஎஃப்எக்ஸ் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். காமிக்கலாக ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. லெட் மீ டெல் யூ திஸ். ஓகே, இந்த படம் வந்துட்டு இந்த நிறைய ரொம்ப த்ரில்லிங்கான சைஃபை, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ், ஏலியன் படம்லாம் பார்க்குறது அவங்களுக்கு இல்லை இந்த படம். சரிங்களா? இந்த படம் இஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சைஃபை ஃபிலிம் டார்கெட்டட் மேஜர்லி அட் கிட்ஸ். நிறைய குழந்தைங்களுக்காகவும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக லைட் ஹார்ட்டடாக செஞ்ச ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் இது. ஸோ அந்த பயங்கரமான சைஃபை படம் பார்த்தவங்கலாம் வந்துட்டு இதில் நீங்கள் நிறைய எதிர்பார்க்காம இந்த எஃபர்ட், இந்த தாட் ப்ராசஸ், இந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுற மைண்ட் செட்டோட போனீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அந்த கிட்ஸுக்கும் அந்த ஃபேமிலி க்ரௌடுக்கும் தேவையான காமெடியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக உள்ள நல்லா கலாய்ச்சிருக்கிறேன். ஏலியன் செம்ம க்யூட்டு, சரியான க்யூட்டு. சித்தார்த் ப்ரோவோட வாய்ஸு சூப்பராக செட் ஆயிருக்கு. ஏலியனுக்கு ஒரு மாதிரி செம அளப்பறையாக ஜாலியாக கொண்டு போகிறாங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரீஸியாக கொண்டு போயிருப்பாங்க, ஒரு ஜாலியாக அப்படியே ஃபன்னாக போயிட்டு கடைசியில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வைப்பாங்க இன்டர்வல் பிளாக் அப்போ வந்து. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த கடைசி ஒரு கிளைமேக்ஸில் ஒரு அப்படி கையை பிடிச்சி சுற்றிக்கிட்டெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஸோ ஒரு மாதிரி பார்க்குறக்கே என்ஜாயபுளாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரிங்களா? We interrupt this program to bring you not slim, not plump, our normal da, ada irka mata, our formal da, page glamour, alavu glamour, தாண்டி போனாலே தாக்கு flavor, சிறுக்கி இந்த நுயிரை உருக்கிட்டா, கவிதை கிறுக்கி என்ன பொலம்ப விட்டுட்டா, நின்ன தூரமா கண்ணில் ஓரமா பார்த்த அவளத்தான் மறந்த கவலத்தான். now back to the show. மியூசிக் டெஃபினட்டாக ஒரு ப்ளஸ். பாட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் கடைசியில் ஏன் அந்த வீடியோவை போடலன்னு தெரியல. வீடியோ மட்டும் நம்ம தியேட்டரில் போட்டுருந்தாங்கன்னா செமையாக இருக்கும். பட் கிரெடிட்ஸை போட்டு நம்மளுக்கு மாஞ்சானி அந்த பாட்டு வந்து கிரெடிட்ஸ் மட்டும் போட்டு விட்டாங்க. சைடில் ஒரு குட்டி பாக்ஸை போட்டு இப்போ கடைசியாக இறக்கின வீடியோ இறக்கியிருந்தாங்கன்னா வேறு லெவல் பண்ணால் தியேட்டரில் நின்று மக்கள் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ வை தே அவாய்டட் தட், தெரியல தட் அகேன். பட் மற்றபடி பிஜிஎம்ஸும் எனக்கு வந்துட்டு டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபைங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அண்ட் சாங்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லணும். ஸோ அது டெஃபினட் ப்ளஸ். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே அதாங்க எனக்கு தெரிஞ்சது இல்லை. இது ஒரு எப்படி அயலான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி குட் டைம் பாஸ். ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக பார்த்துட்டு வரக்கூடிய படம். பொங்கலுக்கு ஹாலிடேஸ்க்கு எய்ம் பண்ணி ஒரு ஃபேமிலி க்ரௌடுக்கும் கிட்ஸுக்கும் எய்ம் பண்ண நல்ல நீஷ் ஆடியன்ஸே தெரியுது, கிளியராக தெரியுது. ரொம்ப நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணி
குழப்பவே ட்ரை பண்ணல, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸை வச்சு தான் இந்த படம் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு பேசிக்கலாக நல்லா ஜாலியாக 2.5 மணி நேரம் உட்காந்து அப்படியே பார்க்கும்போது என்ஜாயபுளாக இருந்துச்சு படம். அண்டு உண்மையில் நான் சொன்ன மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் மிரண்டு போயிட்டு ஒரு மாதிரி ஒரு புது எஃபர்ட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவானா சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் மற்றவங்க எல்லாருமே கருணாகரன் சார் ஆகட்டும், யோகி பவன் ஆகட்டும், நம்ம ரகுல் பிரீத் மேம் ஆகட்டும், எல்லாமே அவங்க ரோல்ஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஃபேவரட் இஸ் டெஃபினெட்லி த ஏலியன். அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி செம tattooed in my heart அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் செட் ஆயிடுச்சு. ஸோ ஐ லவ்ட் Tattoo a lot. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அ க்யூட் ஃபிலிம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொங்கல் ஹாலிடே படம் இது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது என்னோட ரிவ்யூ ஆன் அயலான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்து நன்றி, கூடிய சீக்கிரம் அடுத்த சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.